மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு அப்புறமா நாம வணங்க வேண்டிய ஸ்தானத்துல நம்முடைய குரு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் கலை இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்கிறதுக்கு மிக பிரபலமான நாட்டிய மணிகள் காரணம். அதுல எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறுவதற்கு காரணமாக அமைந்த ஸ்ரீமதி நாட்டிய ஸ்ரோமணி புதுவையின் கலைமாமணி ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்கள் இந்த பரதக்கலையை சொல்லிக் கொடுக்கும் 50வது ஆண்டை நிறைவு செய்ததை ஒட்டி இந்த விழா அவருக்காக எடுக்கப்படுகிறது. விழாவை தொடங்கி வைக்கும் முகமாக ராஜி பரிசோ அவர்களை மகா கணபதி அண்ட் ஸ்ரீ குருபியோ ஸ்லோகம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜி, ஓவர் டு யூ. மிக்க நன்றி ஃபாத்திமா. முதலில் விநாயகரை வணங்கி குருவையும் வணங்கி இன்று இந்த கொண்டாட்டத்தை மிக மகிழ்வாக கொண்டாடலாம். மூஷிகவாஹன மோதகஹஸ்த ஸ்யாமர கர்ணா விளம்பித சூத்ரா வாமன ரூபா மகேஸ்வர புத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே பாத நமஸ்தே பாத நமஸ்தே. மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் வசிஷ்ட வாமதேவாதிவந்தித மகாகணபதிம். மகாதேவசுதம் குருகுஹனுதம் மகாதேவசுதம் குருகுஹனுதம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மகாதேவசுதம் குருகுஹனுதம் மாரகோட்டி பிரகாசம் சாந்தம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகாவிய நாடகாதி பிரியம் மூஷிக வாகன மோதக பிரியம் மகாகணபதிம் வசிஷ்ட வாமதேவாதிவந்தித மகாகணபதிம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்களுடைய முதல் மாணவியான ராஜி பரிசோ இந்த அற்புதமான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். 1971 ஆண்டு முதல் 81 ஆண்டு வரை மிக அருமையாக ஜெயஸ்ரீ அவர்களிடம் நடனம் கற்றுக்கொண்டவர் ராஜி பரிசோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தனது இன்வோகேஷன் சாங் மூலம் தொடங்கி வைத்தது சால பொருத்தமாக இருந்தது. பாட்டு ஆயாச்சு. ஜெயஸ்ரீ ஆண்டியோட ஒரு 50வது ஆண்டு நிகழ்வுல நடனம் இல்லாட்டி எப்படி? இன்வோகேஷன் டான்ஸ் பை பக்தன் அண்ட் ஸ்ரீமதி சாத்விகா பக்தன்.
शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका तज्जं तां तक तदिमि तों तक तदिमि दिमि तक दिमि तदों तज्जं तां तक तदिमि तों तक तदिमि दिमि तक दिमि तदों शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु सिद्धिविनायका ॐ गजाननाय नमः ॐ विनायकाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ नमो नमः ॐ नमो नमः नमो नमः शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु पार्वती तनय मूर्ति शरणु मूषिकवाहना शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु पार्वती तनय मूर्ति शरणु मूषिकवाहना शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु पार्वती तनय मूर्ति शरणु मूषिकवाहना तज्जं ततां तक तदिमि तों तक तदिमि दिमि तक दिमि तदों शरणु सिद्धिविनायका शरणु विद्याप्रदायका शरणु पार्वती तनय मूर्ति शरणु मूषिकवाहना निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने कटिल दागित कोमलागने कर्णकुण्डलधारणे निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने तटिल दागित कोमलागने कर्णकुण्डलधारणे निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने तटिल दागित कोमलागने कर्णकुण्डलधारणे तज्जं ततां तक तदिमि तों तक तदिमि दिमि तक दिमि तदों निटिल नेत्रन देवी सुतने नागभूषण प्रियने कटिल दागित कोमलागने कर्णकुण्डलधारणे पट्टमूर्तिन पदकहारणि बाहु हस्तचतुष्टये इष्टकोडुकैय हेम कंकण
தாம் தக்க ததிமி தோம் தக்க ததிமி திமி தக்க திமி தோம் தஜம் தாம் தக்க ததிமி தோம் தக்க ததிமி திமி தக்க திமி தோம் பட்டமூர்த்தின பதகஹரணி பாஹு ஹஸ்த சதுஷ்டயே இஷ்ட கொடுக்கைய ஹேம கங்கண பாஷா குஷ தாரணே தஜம் தாம் தக்க ததிமி தோம் தக்க ததிமி திமி தக்க திமி தோம் சரணு சித்தி விநாயகா சரணு வீர்ய பிரதாயகா சரணு பார்வதி தனய மூருதி சரணு மூஷிக வாகனா சரணு சித்தி விநாயகா சரணு வீர்ய பிரதாயகா நன்றி பக்தன் அண்ட் சாத்விகா காயத்ரி பக்தன். மிக அழகான அந்த இன்வோகேஷன் டான்ஸ்க்கு அப்புறம் இப்போ நாம நம்முடைய குருவான ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ நாராயணன் அவர்களோட உரையாட போறது யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ ஆண்டி வாங்கின விருதுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. She got Nritya Shiromani Award from Yoganjali Natyalaya in the year 2003, Puduvai Kalaimamani Award from the Government of Pondicherry in 1997, Best Bharatanatyam Guru in Pondicherry Kalaimagal Sabha in the year 1995, Outstanding Young Person Pondicherry by Junior Chamber 1995, Isai Jnana Chudar Sangeeta Laya Shruti in 1995, Tarun Kalakar Award by Sangeet Natak Academy in 1971. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த நாட்டியத்தை உலகின் பல மூலைகளிலும் எடுத்து சென்று இன்னும் பல பல மக்களுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவனும் மாணவியுமே கூட அவர் பெற்ற விருதுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரோடு உரையாட காத்திருப்பது நானும் என்னோட டாக்டர் ராஜராஜேஸ்வரி பரிசோ. அவங்களை பத்தின ஒரு brief introduction. She hails from Pondicherry and has lived in France since 1982. After a brilliant academic and teaching career in India, she earned her doctorate in economics from the prestigious School of Social Sciences, Paris. Initiated into Bharatanatyam and Carnatic vocal music from a very young age and having trained under excellent masters in both fields, Rajarajeshwari teaches economics, classical dance and music for the last 3 decades in France. She was the first student of Puduvai Kalaimamani Srimati Jayashree Narayanan and trained intensively from 1971 to 1981. She created her dance and music school Vidyalaya in 1988 in Paris and Alsace and continues to transmit the art form. She curates dance shows and music concerts. From 1982 to 2016, she has worked as professor of economics in the university and business management schools, a multi-talented artist and a conference speaker on Indian economics, culture, and traditions. Dr. Rajarajeshwari Parizo works ceaselessly towards promoting cultural exchanges between India and France. But இத்தனை விருதுகளையும் தாண்டி ராஜி, உங்க மேல எங்களுக்கு அபரிமிதமான மரியாதை. நீங்க எங்க எல்லாருடைய குருவுடைய முதல் மாணவி என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. Very happy to have you with us, Raji. Now we'll talk with our guru, Srimati Jayashree Narayanan. Over to you, Raji, first. Thank you, Fatima, for that lovely introduction. And as you very correctly mentioned, I think it is one of the greatest privileges of my life to have been Jayashree Mani's first student. நான் வந்து மன்னின்னு தான் அவங்களை கூப்பிடுவேன். ஏன்னா நான் வந்து அவங்கள ஒரு ஃபேமிலி மெம்பரை தான் அவங்க என்ன முதலேருந்தே கன்சிடர் பண்ணாங்க. And I've had a very long journey with her, and it has been a beautiful journey. And I would say என் லைஃப்ல டான்ஸ்ல எனக்கு இவ்வளவு பேஷனை கொடுத்தது
அவங்க கிட்ட நான் படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தா கூட ஐ லவ் டான்ஸ். பட் அவங்கள மாதிரி டான்ஸ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணவங்க லோகத்திலேயே ரொம்ப குறைவான பீப்புள் தான் இருப்பாங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் மன்னி. இப்ப ஏற்பட்ட ஒரு அற்புதமான கலையை நீங்க இவ்வளவு பேஷனோட இத்தனை அற்புதமா நீங்க அதை எத்தனை தலைமுறைகளுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க, இன்னும் சேர்ப்பீங்க. அந்த பிள்ளைகள் இன்னும் கொடுத்து வைத்தவங்க அங்க இருக்கிற குழந்தைகள். சோ நானும் ஃபாத்திமாவும் சேர்ந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் நாங்க ஆசைப்படுறோம். சோ தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாறி மாறி பேசுவோம். as it is comfortable, I think we can go with it. So நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஃபாத்திமா? shall I? Yes, Raji. All. மன்னி, நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இப்ப கேட்கணும்னு ஆசைப்பட்டது வந்து, உங்களுக்கு எத்தனை வயசுல தோணுச்சு மன்னி டான்ஸ் தான் நம்மளுடைய இதுதான் என்னோட ஃபீல்டு? நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஸ்கூல்ல, பட் அட் சம் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் யூ வுட் ஹேவ் ஃபெல்ட் தட் டான்ஸ் இஸ் ரியலி யுவர் பேஷன். அது உங்களுக்கு எப்போ நடந்தது? எத்தனை வயசுல இருந்திருக்கும் அப்படி ஒரு ஆசை அந்த டான்ஸ் மேல வந்தது? 11 வயசுல வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா என்னை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தா, டான்ஸ் ஸ்கூல்ல இன் சரஸ்வதி கான நிலையம். அப்புறம் we shifted to another place. So அங்க வந்தப்புறம் 1 year I did not have any dance class. Then later I was taken to Kalakshetra, Besant Theosophical High School. அதுக்கு பக்கத்துல Kalakshetra is very closely associated. So that is where I was asked to go and learn music. My mother must have thought that music na ரொம்ப நாள் கத்துக்கலாம், ரொம்ப நாள் பாடலாம்னு நினைச்சிட்டு இருக்கணும். Okay, then I went to music class. பட் எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ஷன். ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தட்டி போட்டிருப்பா, அதுல ஓட்ட பண்ணி பெருசா டான்ஸ் கிளாஸே தான் பார்த்துருப்பேன். இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், சாந்தி கோபாலகிருஷ்ணன் வாஸ் மை சீனியர் இன் டான்ஸ். ஆக்சுவலி ஷீ ஹேட் அ பேஷன் ஃபார் மியூசிக். ஷீ ஷிஃப்டட் டு மியூசிக். ஐ desperately wanted to take dance, so I went and told my principal, my father wants me to take up dancing. Then you go and get me a letter from your father, she told. Then I went to Appa and told, Ma, Appa, my principal wants me to take dance. So give me a letter. Then he gave me a letter. So I just joined the class. So that is, adikapram there is no turning back. That dance I missed for 1.5 years, 1 year to 1.5 year, and the shifting from. Then I knew that, but actually, if you know, my sister was against. She used to say, என்ன ஒரு டிகிரி கூட இல்லாம என்ன ஒரு டான்ஸ் கத்துக்கிறா, எதுக்கு டான்ஸ் கத்துக்கிறா, அவ என்ன ரொம்ப திட்டுவோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, இன்னைக்கு நீ பிராக்டிஸ் போக கூடாது. எங்களுக்கு ராங் டைத்துல எல்லாம் கிளாஸ் கூப்பிடுவா, பிராக்டிஸ் கூப்பிடுவா. இன்னைக்கு போக கூடாது. நான் பேக் யார்ட் வழியா போயிட்டு, அம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். She used to be like my மாமியார். ரொம்ப படுத்துவோம். She will say, என்ன ஒரு டான்ஸ் கோர்ஸ். But my mother was for it. She will say, you'll have 101 people with BSc and BA degree, but dance யாருக்கும் இருக்காது. Enjoy. She is enjoying it. That is how I came into dance. And there is no looking back at all. அற்புதம் மன்னி. இன்ஃபேக்ட் நீங்க சொன்னதுல ஒரு 2-3 விஷயங்கள் எனக்கு இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நான் அரங்கேற்றம் 67ல முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 71 நான் ஒரு couple of years வந்து சரஸ்வதி கான நிலையத்துல திருமதி ரங்கநாயகி ஜெயராம் கிட்ட நான் பாட்டும் படிச்சேன், டான்ஸும் படிச்சேன். நீங்க சரஸ்வதி கான நிலையத்துல ஸ்டார்ட் பண்ணீங்கிறத கேட்கும்போது எனக்கு ஐ ஃபீல் ஐம் ரியலி ரியலி வெரி டச்டு. நான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க அம்மா அப்பா மீட் பண்ணிருக்கேன், லதாவை மீட் பண்ணிருக்கேன், அப்கோர்ஸ் அண்ணா மாமியார் எல்லாருமே. உங்களுக்கு ஒரு அற்புதமான குடும்ப சூழ்நிலை அமைஞ்சிருந்து சொல்லி நீங்க கத்துக்கிற பீரியட். எனக்கு தெரிஞ்சு அப்ப வந்து டான்ஸ்ல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணவங்களும் சந்திச்சதே கிடையாது அந்த சமயத்துல. அண்ட் யூ ஆர் சோ இன்ஸ்பைரிங் இன் தோஸ் டேஸ். அதை இது பண்ணும்போது அது கூடிய பாத்திமா, நான் இன்னொரு கேள்வி கேட்குமா பிஃபோர் ஐ பாஸ் இட் ஆன் டு யூ? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுட்டுமா? ஏன்னா நீங்க பாண்டிச்சேரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பறம் you were still going back to Chennai for Kalakshetra Productions. நீங்க போய் ஆடிட்டு வருவீங்க, பெர்ஃபார்மன்சஸ் கொடுப்பீங்க. சோ எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் உங்க லைஃப்ல எனக்கு உங்களை சந்திக்க முடிஞ்சது, உங்ககிட்ட டான்ஸ் படிக்க முடிஞ்சது. பட் தட் டெசிஷன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே டான்ஸ் சொல்லி கொடுக்கலாங்கிறது உங்க மனசுல எப்படி பட்டுச்சு? அதுக்கு யார் காரணம்? உங்க ஃபேமிலி இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலும் அதுக்கு சொல்லுங்க மன்னி. Teaching people were very supportive, but dancing I had to go to Madras to dance in Kalakshetra. So I went, the marriage on a varsham 71 December I went, and then again I went in February Bangalore Art Festival pone.
But adukapram it became not very possible. You know, my mother-in-law had lost a grown-up doctor's son. So it became difficult for me to go. So the next alternative was my teaching. And your amma asked my mother-in-law whether I could teach. Then I grabbed that opportunity and started teaching. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் அங்க பக்கத்துல இருக்கிறவெல்லாம் வந்தா, younger girls. But the teaching was either you have to be a dancer, next is a teacher, and then advanced level teaching. இந்த மூணு phase வந்து ஒரு டான்சருக்கு இருக்கிற மூணு phase. So teaching was the next option, and because I could not go to Madras every often. வாஸ்தவம் தான் மணி. பட் ஐ திங்க் நீங்க அந்த 71 வருஷம் வரும்போதே யூ வேர் such a holistic person. நீங்க பாட்டும் படிச்சிருந்திருக்கீங்க, and you were such a beautiful performer yourself, and you also had that whole technical theoretical background. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் டான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் நான் படிச்சேன். நான் அது வரைக்கும் டான்ஸ் கிளாஸ் போனா டான்ஸ் சொல்லி கொடுப்பா, கத்துன்னு வந்துரும் ஐட்டம்ஸ். பட் அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரிகேசிஸ் எல்லாம் உங்களால தான் அதெல்லாம் சாத்தியமாச்சு. சோ உண்மையிலேயே நான் வந்து 2 வகையில நான் பாக்கியம் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட முதல்ல வந்து கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இந்த 50வது விழா எடுக்கும் போதும் இந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு பாட கொடுத்து வச்சுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்ககிட்ட பேசவும் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஐ ஷுட் ஆல்சோ let Fatima ask you a few questions. Over to you, Fatima. Go ahead. I'll come back later with a few more questions. Enthusiastic to talk to her. நீங்க எப்ப முடிப்பீங்கன்னு தெரியல, நான் ஆரம்பிச்சா எப்ப முடிப்பேன்னு எனக்கும் தெரியல. ஜெயஸ்ரீ ஆண்டி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். 50வது ஆண்டு உங்களுக்கு டீச்சிங்ல, அதே மாதிரி உங்க வெட்டிங் ஆனிவர்சரியும் இந்த நாள்ல உங்களை விஷ் பண்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க டான்ஸுக்கு எவ்வளவு மரியாதையும் அன்பும் ஆதரவும் பேஷனும் வச்சிருந்தீங்களோ அதே அளவு உங்க குடும்ப வாழ்க்கையிலயும் நீங்க வச்சிருந்ததாலதான் ரொம்ப அழகா 2 டாட்டர்ஸும் வளர்ந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற கோஆர்டினேஷன், மாமியார் மேல இருந்த அபரிமிதமான ரெஸ்பெக்ட். இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு டான்ஸருக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதை வந்து தியாகம் பண்ணி நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உருவாக்குறேன் அப்படின்ற முடிவை நீங்க எடுத்தது குடும்ப சூழல் காரணமாகத்தான் அப்படிங்கறது சொல்லாமலே மக்களுக்கு புரியும். அந்த தியாகத்திற்கு இன்னைக்கு உலகம் முழுசும் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பாத கமலத்துல வந்து நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஜெயஸ்ரீமா. அண்ட் ஆண்டி, I want you to talk about the பவிழ மாலை that you always sport. ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதும் விழாக்கள் போகும்போதும் நீங்க ஒரு பவிழ மாலை போட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டா நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு அரங்கேற்றம்ல கெஸ்டா வந்த போது கூட அந்த பவிழ மாலைய உங்க கழுத்துல பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப பிரஸ்டீஜியஸ் உங்க வாழ்க்கையிலன்னு எனக்கு புரியும். ஐ நோ த வேல்யூ யூ ஹேவ் ஃபார் ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட்ஸ் இன் லைஃப். அந்த கிஃப்ட் பத்தி நீங்க சொல்லுங்க ஜெயஸ்ரீ. I performed a lot in all the dance dramas in Kalakshetra. So from Chamaram, first Chamaram போடுறது குட்டி குட்டி கேரக்டர்ல இருந்து when we perform, Rukmini Devi used to bring a binocular and see our every intricate movement, and then they decide whether I can uphold the sthayi and then decide and give us bigger characters. Appo she gave me the Kaikeyi character, and the Kaikeyi character is romba romba heavy. So I was very scared. I went and told Atte, how can I do? I was only 18 then. I had to pair with Kuniraman sir, who has danced with Rukmini Devi. So I was very scared. And Pushpa teacher who's done so well the character. So I was pretty scared. So I went and told her that I cannot do the Madri character line. Then she said, when I give you work for it and make sure that you do it well. You have to hold the whole dance drama yourself. So there was no turning back. I had to do, there is no choice. Then I read. I had to talk with my teachers. I had to argue with my teachers. How can a queen listen to a servant lady and change her whole mind? She was so loving to Rama, and how can she ask Rama to go to forest? So we could have a nice debate with our teachers. So we had very good feedback from the teachers. And I did the program. And when I did, she gave me the coral mala that she was wearing on her neck. She gave it to me in the hand. She did not garland me and all. Then I
just could not believe it. Then I went inside, curtain call ku povendirundhathu. So I went and gave the mala to Pandu teacher, our dressing room in charge. I gave her and then went for the curtain call. I was so excited, so excited. And epome after a very good program, I can't sleep in the night. And after that, the whole dance drama, I have to be in swastikam to be indifferent. Eparama povam solita. So my legs started paining. The swastikathil ninni it was paining. You light pohada, why not I relaxed it on it. But after the program, I could not sleep, and then I was very happy with the mala. And even now, mudinja varaikum ella arangetradhukku I wear it as a blessing. I feel that it should be worn so that I get Atte's inspiration and I pass it on to my students. So that is the next day, actually, when that mala was given to me, next day, Amma Romba Bahubharima, she took it to a jeweler to find out the value of the mala. When I came back, next day I went to practice, I came back. I was so angry. I said, give it to me. Hey, this is 2.5 sovereigns. Then I said, give it to me. This is more. This is more than a Padma Shri and Padma Vibhushan for me. Don't evaluate. And I remember telling my daughters, I will cut it into half, give you half, give her half. But you tell your daughters about this mala and then give it to them in future. But both of them have got sons. So it is going to be with them. That's the whole story. But I really think it's a blessing for me. நிஜமாவே அந்த விளக்கு ருக்மிணி அருண்டேல் அம்மாவோட கையில இருந்து உங்க கையில வந்து நீங்க ஒவ்வொரு அரங்கேற்றத்துக்கும் போடும் பொழுது அவங்களோட பிளெஸிங் அவங்களுக்கும் போற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் நீங்க வச்சிருக்கிறது கேட்கறதுக்கே ரொம்ப புல்லரிக்குது ஆண்டி. அண்ட் நாங்க எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்ட போது யுவா வித் அஸ் ஒரு பசுமாடு இருந்தது, தோட்டம் இருந்தது, ஃபேமிலி இருந்தது, குக்கிங் இருந்தது, இவ்வளவு இருந்தது. நான் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பல்கலைக்கூடம், பாரதி பல்கலைக்கூடத்துல யூ டுக் அப் teaching and you were the head of the department. அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி எனக்கு டோட்டலா ஒரு ஐடியாவும் இல்ல. How was it possible? நீங்க மேனேஜ் பண்ணீங்களா individual practices to the students and the college? How did you manage? I totally stopped my classes at home because I cannot manage. But I was able to go there. It was a real blessing for me. As Raji said, I was teaching little theory at home. But when I went to college, I had to follow a nice syllabus. I had to formulate the syllabus, follow the syllabus, and do more academically. So I really enjoyed it. I enjoyed it so much, and I enjoyed. And my students were more like my kids. I used to really enjoy. My students are special to me. That was very, very clear. We had music department, dance department, and fine arts department. But all of them were jealous of me and my students. I know it. They were, because I used to just take them with me. So I used to be my dance department was mine. That is, even the girls will also tell if they were given an opportunity. So I enjoyed doing that. That's the spirit. And then when we started, it was not affiliated to college, but by the 5th year, there was affiliated and it was declared as a degree. So 5 years course, it was becoming an integrated course, and they became a degree holders, all of them. First batch became. So that is how. Not just the பாரதி பல்கலைக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் எங்களுக்கும் வந்து எப்படா டான்ஸ் கிளாஸ் போவோம்னு காத்துக்கிட்டு வருவோம் ஆண்டி. உங்க கிளாஸ்க்கு முடியும் போது ஏதோ அடுத்தது எப்ப வரும் கிளாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்க வருவோம். So that is how you take care of your students, and the total dedication in teaching I have not seen in any other teachers till date, auntie. That is what I've seen in you, and I'm so glad it's to so many students in Bharati Palkaleekudam as well. Over to you, Raji. Thank you, Fatima. And it is very true
ஏன்னா வந்து அவங்கள மாதிரி ஒரு டீச்சர் இது வரைக்கும் நம்ம யாருமே வாழ்க்கையில சந்திச்சிருக்க முடியாது. பட் அவங்க விட்ட விதைகளா வித்துக்களா இப்போ உலகமெங்கும் இப்போ பாரதி பல்கலைக்கூடத்துல என்ன வந்திருக்காங்க. யூ ஆர் தேர், ஐ எம் தேர். பட் என்னோட மிகப்பெரிய வருத்தம் இன்னைக்கு வந்து 82ல நான் கிளம்பி வந்துட்டேனே, இல்லைன்னா நானும் கூடயே இருந்திருப்பேனேங்கிறது ஒரு பெரிய ஒரு மனசுல ஒரு தாபமா தான் இருக்குது. பட் டு கம் பேக் டு பாரதி பல்கலைக்கூடம், நான் கேட்கணும்னு நினைச்சேன் மன்னி. நீங்க வந்து யூ டிடன்ட் ஸ்டாப் வித் ஜஸ்ட் டான்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்து அரங்கேற்ற இல்லாம யூ ரியலி வென்ட் இன்டு வெரி வெரி கிரியேட்டிவ் கோரியோகிராஃபி அண்ட் உங்களோட டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் so well appreciated in Pondicherry, and I'm sure Chennai audiences too might have seen it, or others around Pondicherry, you know. சொல்லுங்க, எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட அந்த டான்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இட் வாஸ் நாட் the usual Ramayana Mahabharata. You touched upon very very different themes with social themes irukku, environment பத்தி இருக்கு, women empowerment பத்தி இருக்கு. Please share with us how you decided என்ன இந்த மாதிரி subjects எடுக்கலாம், ஏன் எடுக்கலாம், and what was your experience? Please kindly share with us. I don't know. Actually, இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், how did I not touch Ramayana Mahabharatam? I don't know. But first, my dance drama was Kudumba Vilakku for Bharathidasan's centenary celebration. Then I thought it was a nice story that how a lady can be very inspirational. So I did that. And then somebody suggested that I do, I think it was Bharathidasan's son. He suggested that I do Onbadu Subai of Bharathidasan. That also I did. That's a small dance drama. So adu Onbadu Subai panna. That actually says how a Rajakumari falls in love with one ordinary military personnel. So how they run away and then they come to a beautiful park. All the 9 rasas are elaborated there. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் I did Vanamahotsavam. Vanamahotsavam is afforestation theme, where when you remove all the trees, the whole place becomes very dry. There is no further growth, no food for animals. They lose their house and then they are desperately waiting for rain. So I finished with that. That is Vanamahotsavam. அதுக்கப்புறம் I did Draupadi. I did not take normal thematical. I said Draupadi, the daughter of Drupada Maharaja, married to 5 great warriors. Was she really happy? She was disrobed in the Sabha, and then she went to the forest and she had Vanavasam for 14 years. And she wanted to take pledge over them and that Kauravargala konnu rathata thalayila pusikano nencha. But at the same time, she lost all her 5 sons in the war. Was she really happy? So, a lady, how she managed that. So, I really touched the different angle of Draupadi. I did not say that she's very beautiful, she's very this, that. And then now, recently, I took all small children. I did one. Brindavanathil Nandakumaran. So, Krishna, that 8 vayasla he goes back to Mathura. So, and those 8 years, what all he did in Vrindavan. So that is another one. That I did with small children. And then I did one Avvayar. That was also very beautifully done. Avvayar Pati. Of course, when I did that only, I came to know that there were 3 different Avvayars who did 3 different periods. This thing, Nanneri and other things. So I made it into a single Avvayar who managed இதெல்லாம் ஆரம்பிச்சு விரும்புலேருந்து அதிகமான நெல்லிகனி சாப்பிடுற வரைக்கும் I did that. That also happened very beautifully. So thinking back, I don't know how, other than this Brindavanathil Nandakumar, all of them are, I forgot to tell about Bangari Singari. Bangari Singari, about 2 Devadasi women who felt that they should do something for the famine-struck Bahur. So they built a canal from Tenpannai River, so many kilometers, and then filled the dry Bahur by deepening the Bahur lake and raising the lake bunds.
So that was, I found this was the small thing I got in that Latin inscription in Ayi Mandapam. So அதை elaborate பண்ணி I made the story. Came out very beautiful. So I don't know, somehow it happened this way. All of them are social themes about women empowerment, how a woman can improve the family in Kudumba Vilakku, everything. All of them are not mythological stories. Actually, there are people who sometimes, மேடையில பேசுவா women empowerment பத்தி எல்லாம் பேசுவா etc. But நீங்க வந்து the way you have lived your life, you have kept அந்த ஆர்ட் ஃபார்மோட சாரத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டே இருந்து and you have அக்ஷய் பாத்திரம் மாதிரி அது கொடுத்துட்டே இருக்கீங்க. அதே சமயம் you are so aware of the environmental issues, the social issues. So நீங்க வந்து உங்களோட பார்வை வந்து ஒரு பிரபஞ்ச பார்வை மாதிரி இருந்திருக்குது ஆக்சுவலா. நீங்க வந்து டான்ஸ் வெறும் ஒரு டெக்னிக்கா பார்க்காம, இல்லையா? இல்ல, இந்த வனமஹோத்சவம் actually I performed in I went to Singapore, taught to Bhaskara ஸ்கூலுக்கு கத்து கொடுத்து, அவங்க 60 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு கத்து கொடுத்து, we performed after a month. We performed. So கத்து கொடுத்து musicians prepare பண்ணி, then we had the performance. It came out very beautiful. I think Pondicherry is really blessed to have been able to watch all these performances, and I'm very sure most of the students who are there in the meeting will be definitely anganga participate pannirpa. I'm very sure that must have been really a great moment in their life. But to come back to the dance dramas again, நான் அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது we did discuss that அபிநயா சொல்லி கொடுக்கும்போது you did mention to me இந்த டான்ஸ் டிராமா ஃபார்ம் எடுக்கும்போது இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது அதை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெர்சே அபிநயா பண்ணும்போது இட் கேன் பி ஃபார் எக்ஸாம்பிள், நானே எனக்கு நினைவு இருக்கு, நான் 16-17 வயசுல உங்ககிட்ட வந்து இந்த கத்துக்கும் போது எனக்கு சிரிப்பா வரும். சம்டைம்ஸ் எனக்கு அந்த சீரியஸ்னஸே புரியாம இருந்த ஒரு காலம் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வயசு இருக்கு. And then you train so many children too. So நீங்க இந்த டான்ஸ் டிராமா வடிவம் வந்து இந்த நாட்டிய நாடக வடிவம் as it made it easier to transmit the art or the expressive part of the dance, expression. When they do dance drama, the bhavam just like that improves. எனக்கு I remember my mother asking ருக்மணி தேவி வந்து கேட்டு 2-3 தடவை கேட்டா, அரங்கேற்றம் பண்ணணும். அவங்களுக்கு பாவமே வரல, இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். So only after I became 18 she gave permission and I did the அரங்கேற்றம். So சின்ன வயசுல பாவம் வராது. So பாவம் வராதுன்னா அவளுக்கு தகுந்த மாதிரி as soon as I teach Vinyogas, I ask them to make a small sentence. Vinyoga says ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங்கை வச்சுட்டு make one sentence. So நீ பண்றது எனக்கு புரியணும், பண்ணுவோம்னா அந்த மாதிரி I encourage the children to do abhinayam. I have a vivid memory. நீங்க எனக்கு ஏமக்கு சொல்லி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்தாயி பாவம் சொல்லி கொடுத்துட்டு சஞ்சாரி பாவம் 2-3 சொல்லி கொடுத்துட்டு you gave me homework. போயிட்டு இன்னொரு 4 வகையில ஒர்க் பண்ணிட்டு வா, அடுத்த கிளாஸுக்கு வரும்போதுன்னு சொல்லிட்டு அது இன்னும் மைண்ட்ல அப்படியே பிரமாதமா பதிஞ்சிருக்கு. Maybe Fatima, would you like to ask something perhaps? I still have a couple of things to ask, but let me also pass the ball to you. Fatima, do you remember ஒரு காலேஜ்ல ஒரு காம்படிஷன் போனது ஞாபகம்? நினைவு இருக்கு, அந்த யூத் ஃபெஸ்டிவல் டைம்ல தானே. Remember? Oh yes. I remember then I had no musician. I remember going from here to there. I went to my lady. I made அவங்க பாட சொல்லி, அப்புறம் I brought that police march past. ஒருத்தர் வந்து சொன்னீங்களே தபலா வாசிப்பாரு. He played. Yes, I do. Nobody was available then. There was nobody available. I remember doing that and then making you go on. I think you got second prize, no? Second prize kadachada Fatima can't hear. It's true that I really have this privilege. Not you, Raja. My voice is speaking. Am I audible? கொஞ்சம் கட்டாய் வருதுமா. I don't know, maybe the bandwidth is a bit maybe weaker. I think continue. I'm sure we'll pick it up. I'm sure. Not just Raji, even when I did youth festival in our college, you helped us with not just my solo performance, but also a group of us performed ஒரு Bengali dance. நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? Repeat. ஒரு dance, ஒரு harvest dance. Harvest dance. For nothing. நீங்க
ஒண்ணுமே இல்ல, ஒரு இதுவும் எதிர்பார்க்காம யூ ஜஸ்ட் taught us art form for the sheer purpose of art form. அது நீங்க தான் ஆண்டி. எனக்கு வந்து என்ன மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாங்க வந்து ஒரு 20கள்ல வந்து எங்களோட டான்ஸ் நிறுத்திட்டோம். இப்ப 50கள்ல இருக்கோம், 60களை நெருங்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து எங்களுக்கு உங்களை பார்க்கும்போது, இவ்வளவு எனர்ஜைஸ்டா பார்க்கும்போது மறுபடியும் ஜெயஸ்ரீ ஆண்டிட்ட போய் கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு 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 தோணுது. Is there any age limit where you can't practice anymore? அப்படி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. You can always dance, but physically I don't know how fit you will be to dance physically. Bhavam alla you are best when even now you can, and you are so experienced in expression in a serial எல்லாம் பண்ணிருக்கேன். So it will be very nice. You can do very good bhavam now. And you know, my mother always told that my bhavam improved only after my marriage. So age paisachina, it is better. Actually, the Avinayam is more mature. இன்ஃபேக்ட் என்னோட சீரியல் பண்ணும்பொழுதெல்லாம் வந்து அவங்க என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. அவங்க கேட்பாங்க, you a dancer அப்படின்னு கேட்பாங்க. சோ என்னோட சீரியல் பேர் இருந்ததுன்னா the base was given by you. I owe my big thanks to you, Jayashree aunty. And எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒடிச்சு நிக்கிறத கூட அலோவ் பண்ண மாட்டீங்க. கலாக்ஷேத்ரோட ஸ்டைலே தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கேட்பீங்க. இப்போ எல்லாரும் கான்டெம்பரரி டான்ஸ் ஃபார்மை இன்கல்கேட் பண்ணிட்டோம், அதையும் சேர்ந்து ஃபியூஷன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாற்றம் இல்லாதது உலகத்துல இல்ல. இட் வில் சேஞ்ச். பட் எது அல்டிமேட்டா ஸ்டாண்ட் ஆகுங்கிறது that is yet to be seen. To me, what I learned, I have to part. நான் என்ன கத்துனேனோ அதான் கத்துக்கிட்டேன். அதை விட்டு கையை உடைச்சுட்டு இடுப்பு உடைச்சுட்டுலாம் that is not my this thing. So நான் கத்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் மாற்றங்கள். See, people are all so exposed to YouTube and then TV and the styles like குச்சிப்புடியோட அடவெல்லாம் பரதநாட்டியத்துல நிறைய யூஸ் பண்றா இப்போ. So மாற்றங்கள் வரும், பட் அல்டிமேட்டா வாட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட், தட் இஸ் தேர் டு பி சீன். இப்ப நீ இத்தனை வருஷமா இருந்து பரதநாட்டியம் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இன் வெரி குட். அண்ட் நாங்கெல்லாம் இருந்த போது நிறுத்தம் வாஸ் வெரி பேட். ஐ வுட் சே இட் வாஸ் நாட் குட். Now everybody has improved their Nritam. Nritam has become very good. Abhinayam has become very good. But at the same time, the necessity was then Rukmani Devi ki the Devadasi style should be erased. And the lip movement and the vulgar movements stop pannona. She did it. Ipo ellarume they have improved. I don't think there is much difference. But still, பண்றவா பண்ணிட்டே தான் இருப்பான். I cannot stop, you cannot stop, or nobody can stop. But it will not be total mix ahad. There will be some few people who will be sticking on to the tradition. So I don't learn I don't change it. Okay. Auntie, and I see you in the modern times or the Facebook, you are utilizing it in a very nice way. I see you telling stories to people. There's a question, in the stressed out situation, what do you miss out most in the current scenario? அது மட்டும் இல்லாம இருக்கே, அது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க மிஸ் அவுட் பண்ற ஒரு விஷயம். அண்ட் சோசியல் மீடியாக்குள்ள அந்த கதை சொல்ற எனக்கு சொன்ன கொஞ்சோண்டு சின்னதா நீங்க டான்ஸ் ஆடி காமிச்சா கூட will be very happy. கொஞ்சம் பாவம் உட்கார்ந்த வாக்குல சொல்லி காமிச்சா கூட என்ன அந்த ஸ்டோரியே அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்கு, கண்ணே எடுக்காம பார்ப்போம் அந்த ஸ்டோரிஸ். I don't know how many of you know that Jayashree aunty is in Facebook these days giving us kutti small stories, and please do watch people, and aunty tell us about it. Adhe ungalku thonuchu adu kudukanum thonuchu, and what do you miss out most in the stressed out situations? I miss the company of children. I miss the company of children. I mix with them like when they load I talk. See, I have a student who was very who is the cricket captain? Dhoni fan. One day that Dhoni was playing very badly. Then when that girl comes, what happened? Dhoni he lost the cup, lost it. We talk. And that communication helps me. I like
And then one student is there, she'll say, oh, the cinema has come, you must see, you will like it. And then one another girl will say, you don't see that cinema, you will not like, that is violence, bhayangara violence. So I enjoy talking with kids. That's what I get inspired. And then not only that, when I have nariya manga cut panni, molaga pudi uppallam potu, I take to the class. Today we have manga party, finish when you have to do eat illana, they feel tired, come, let's have manga party. Ella happy manga party, sir. And then I will ask, if it is a small group, then I ask them, all of you draw one column and come. Kutti pasanganakku. Never column potu varum. Some of them will bring column from her mother drawn. This is not yours, I will find out. Because of this line lane nammalukku theriyum. So you induce the children that learning the column is our tradition. That is how I want to see. Adhe madri konja matured irukku konja, all if you cook something, you cook something. I don't know anything. You know how to make sandwich. Make sandwich and come. So sandwich or the chapati utti ella mandi. We all have, after the class, we sit together and eat. So that I miss. This is some very good, and that is the thing which makes the children also like me. Like, you know, when I went to Canada once, I asked one of my students to take the class. She came for one class and then she told that, okay, miss, I'm going. I will come after my miss comes. So they get attached. So that is how it is. And I enjoy kids. And this, the kada solrudhe, it is because of my daughter. She said she bought a bunch of stories written. She said, record panni veima. I said, veru oral record pannina children won't listen. I will make it into video. So it is more attractive. It's more attractive. So I started saying it in video. So that form just 200 and odd stories I've told in, or that was first called lockdown stories. Now story for children. Because I don't like that. Lockdown was going on extending. True. இன்ஃபேக்ட் நீங்க அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது எங்க அந்த டான்ஸ் வந்துடும்னு சொல்லிட்டு அந்த முகத்துல தேடுவோம், எப்படினாலும் வந்துடும் இல்லையா? இந்த கண்ணோ இந்த கை ஏதோ ஒண்ணு, we'll just look for it in your face. And one of the people who have assembled here எழுதுறாங்க, your stories are very popular among their students. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்க ஸ்டோரி ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு somebody wrote in this. Over to you, Raj. Yeah, that was really நான் கூட அத பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தேன். Very good that you brought it up, Fatima, because I'm a great fan of these videos of Mani. அது வந்த உடனே போய் பாப்பேன். And I also enjoy your beautiful sarees. And then அது கூட you take it so serious. அது 3 நிமிஷம் வந்தாலும் சரி, 5 நிமிஷம் வந்தாலும் சரி, அது நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ, அட்டென்ஷனும் டீடைல்ஸ் கொடுக்குறீங்க, அவ்வளோ அழகா பண்றேன். And I think for your students who are listening, I think they have great number of takeaways, a lot number of takeaways. எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்கணும், எப்படியெல்லாம் டான்ஸ் கிளாஸ் செய்யலாம். And your life வந்து it's such an inspiring experience to all of us. I still had one more question, Mani. இப்ப வந்து நான் எங்கள ஐ டோன்ட் நோ இஃப் எல்லாருமே டான்ஸ் கிளாஸ் எடுக்கறாளான்னு தெரியல. இப்ப நான் வந்து யூரோப்ல இருக்கேன். ஐ திங்க் கற்பகம் இஸ் இன் பாரிஸ். நான் வந்து I'm in the eastern mode part of France. நான் முதல்ல பாரிஸ்ல இருந்து இங்க வந்துட்டேன். நிரஜா is in Canada. We are all spread all over the world. And of course we have a different generation with which we teach also. இங்கே பிறந்த இந்தியன் குழந்தைகளா இருந்தா கூட இந்த பேக்ரவுண்ட்லாம் அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா வராது. So we also have to tell them stories, you know. ஒரு பார்க்கடல் அலை மேலே சொல்லி கொடுத்தா சாதாரண அந்த கதை ஃபுல்லா சொல்லத்தான் வேணும். அது apart from the dance, the storytelling has become very integral part of the way we teach. So I think இன்னைக்கு உங்களோட பேசினதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு, எப்படி டீச்சிங் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு சோல்ஃபுல்லா டீச் பண்றது. ஏன்னா வாட் ஐ ஃபீல் இஸ், நான் உங்களுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கும் போது குரு இருப்பாரு, நாங்க ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருந்தோம். உங்ககிட்ட வந்து கத்துக்கினதுக்கு அப்புறம் தான் அந்த interpersonal relationship பாருங்க, we felt part of the family. You took us so much with love and you embraced us with so much love. இப்ப இங்க மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற டீச்சர்ஸ்க்கு கூட I think it would be very good to know நீங்க என்ன மாதிரி you would give us what kind of tips so that you know
we successfully transmit the art form without compromise. There's no need for any tips. You just do what is right for you. See, when you're teaching in France, you may have to have different approach because you're going to teach some children who don't know the basic Indian. So the necessity is going to be different. So you will know by your own needs. That's fine. It's very intuitive. Yeah, it's very, very intuitive, right? But And Indians, in fact, France, other வேற idea. When you're going to teach to foreigners, it is a different thing. So ஒருத்தருக்கு கத்து கொடுக்கிறது வித்தியாசமா இருக்கும், but you will learn. You will know how to do. Yeah, அதுதான் அதுல சேலஞ்ச் இருக்கு. That's very true. இன்ஃபேக்ட் கற்பகம் நானும் காத்துட்டு இருக்கோம். நீங்க எப்ப பிரான்ஸுக்கு வர போறீங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து கிளாஸ் எடுக்கணும். They are just waiting to. நான் ஆக்சுவலா இந்த தடவை நான் ஒரு சதீஸ்வரம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். And immediately my students said, உங்க குரு அந்த லூயி மால் வீடியோல பண்ணின அந்த கல்யாணி சதீஸ்வரம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. So we have started that. So it's such an indelible print you have done on the teaching scene also, Mani. So it's என்ன சொல்றது, எத்தனை தடவை சொன்னாலும் அது பத்தாது. நீங்க வந்து இன்னும் நிறைய எங்களுக்கு keep on doing all these lovely இன்னும் புது கோரியோகிராஃபிஸ் அண்ட் புது ப்ரொடக்ஷன்ஸ். நான் இனிமே எப்படா திரும்ப வர முடியும் காத்துட்டு இருக்கேன், வந்து உங்க கூட இருந்து திரும்ப அந்த இன்டராக்ஷனோட செய்யணும்ட்டு. Fatima, you also come for Padam class, okay? நிச்சயமா நான் வந்து I will sign up. நான் எப்படி தட்டடவுலன்னு உங்ககிட்ட ஆரம்பிச்சனோ அதே மாதிரி I'll come and sign up in the class also. So Fatima, would you like to wrap up maybe? I don't know. Yes, Raji. In fact, I was there in Pondicherry for a month. Then I remembered her age, and I have an aging mother in the house. So in the pandemic time, because she'll never refuse, but I didn't want to trouble her. But if she has given me the license, next time it will be knock on the door. Yeah. Lucky you are. You're such a lucky person. Knock. No problem. Thank you so much, Auntie. And எப்படி புதுவை கலைமாமன்ற முதல் விருது உங்களுக்கு வழங்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படும் பொழுது அந்த விருதுக்கு தான் பெருமை சேரும். அந்த விருது வாங்கும் நாள நாங்க எல்லாரும் இந்த சமயத்துல உங்களுக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து அது உங்களுக்கு ஒரு விஷஸா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ we'll move on to the next program, Raji, with your permission. Yes. Oh, sure. And just one word, நாங்க இன்னைக்கு உங்களோட சேர்ந்து செஞ்சது மணி இதுதான் எங்களுக்கு கிடைச்ச விருதுன்னு நாங்க நினைக்கிறோம். Very true. எனக்கு வந்து every minute the goosebumps moment, Raji. Every single same here. moment. So many years interacting with her at leisure. And நன்றி மணி, மிக்க நன்றி. Thank you so much. And we'll move on to the next item in the thing. எங்க டான்ஸ் ஸ்கூல்ல ஜெயஸ்ரீ ஆண்டியோட டான்ஸ் ஸ்கூலுக்கு நேம் போர்ட் கிடையாது. அப்போ எனக்கு இந்த இப்படி ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குங்கிறது எங்க அம்மா யார்த்தையோ கேள்விப்பட்டு அவங்க கிட்ட அனுப்புவாங்க. அப்ப நான் ஆண்டிகிட்ட கேட்டேன், ஆண்டி ஒரு போர்டு வைக்கலாமே, ஏன்னா சின்னோண்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட அதை விட பெரிய போர்டு வைப்பாங்க டான்ஸ் ஸ்கூல் சொல்லிட்டு. அப்போ she said no, I will never advertise my school. பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய டான்ஸ் ஸ்கூல் வந்து இன்னைக்கு வரைக்கும் it doesn't know how அது ஒரு போர்டு வச்சு வர வைக்கணும் இல்ல அட்வர்டைஸ் பண்ணி வர வைக்கணுங்கிற அவசியமே இல்லாம it's just flourishing and வாழையடி வாழையா அது போய்கிட்டு இருக்கு. But now when it reaches the 50th year of her teaching, the students, we thought it will be fit if Salangai has a logo of its own. இந்த விஷயம் சொன்ன உடனே நீரஜா அவங்க அப்பா ஒரு ஓவியர், அவர் வந்து சலங்கைக்காக ஒரு அழகான லோகோ வரைஞ்சு கொடுத்தாங்க. And it will be unveiled at this beautiful moment of this celebrations, this evening celebration, unveiling of the logo. I hope you can see this. அது பெருசு பண்ண முடியுமா? It's coming as a small box. எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுதான்னு தெரியல. It's a beautiful design. All right. Yeah. Namaskaram to all of you. Talking about the logo, we were a team of 7 of us
As mentioned by Fatima earlier, I think she's covered all the names. Dr. Rajarajeshwari Pariso, Fatima Babu, Neeraja Ramani, Karpagam Saisha, Dalia Sagayaraj, Kritika, all of us mulled over this topic of having a logo. We wanted prominence for the Salangai, neat footwork, or alta on the feet, and all these were ideas that we were mulling. Zoom session with all these ideas. Nama artist Nagarajan sir, he worked on all these pointers. So artist Nagarajan sir is Neeraja's father too. He sent us a few designs, and finally we nailed down on the sketch. Nailed down panina the Karanji, he sent us a colored image which you can see here on screen. Artist A. Nagarajan, he was born in 1939, had his entire school education in Besant Theosophical High School, Adyar, Chennai. Initially, he was guided by eminent artist Srinivasulu. He also joined the School of Fine Arts, and he passed out from which is now called the College of Fine Arts. He passed out with a first-class diploma in painting in 1960. He has worked as an art teacher in Madras Christian College School, as well as Besant Theosophical High School in the 60s and 70s. He later retired as the assistant manager of UCO Bank in 1997. He has held many exhibitions, solo as well as group, Chennai, Pondicherry, and all across India. Artist Nagarajan sir, he has also got the award of Kalai Chemmal Award in the year 2015-16 from the Tamil Nadu government. Once we had the logo, we thought we needed to digitize the logo to keep up with current times. We wanted a watermark, we wanted it to be used at various digital media. So we requested the help of Sucharita Premchandar. Sucharita Premchandar is a student of Abacus Montessori School. She moved to graduate from Shrishti Institute of Art, Design and Technology. Currently, she works as a designer at Rubicon Communications. She digitized the logo for us. She helped us with the watermark and the schedule of events too. And this is the logo that we are using today. Amma did the final pick of the logo. We gave her many options, and then she handpicked this as what she wanted to represent. Let's give a clap to commemorate this event that we have a logo now for Salangai. Let's clap. That's very beautiful. And இப்போ நானும் ராஜியும் எங்களுக்கு அம்மா கூட இருக்கிற அசோசியேஷனை நாங்க பேசி நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி I just want to say, இப்போ காயத்ரி பேசினப்போ அப்படியே ரெப்ளிகா ஆஃப் ஜெயஸ்ரீ ஆண்டி சின்ன வயசுல நான் அவங்கள பார்த்த அதே அழகு. இவ மட்டும் டான்ஸ்ல அதே மாதிரி அம்மா மாதிரி ஒரு குருவாகலன்னு எனக்கு ஆதங்கம் இருந்தாலும், she is no less in art form. Music Academy மாதிரி ஒரு prestigious art academyல she is a committee member. And பூர்ணிமா பத்தி எனக்கு ஞாபகம் இருக்குது ஜெயஸ்ரீ ஆண்டி, அவ குழந்தையா இருக்கச்சே மரவட்டைய எடுத்து முறுக்கு நினைச்சு வாயில போட்டு சாப்பிட்டது. அது நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க அது ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிருக்கீங்க. Would you like to share that, auntie, before we go to the next? அது இந்த மரவட்டிய விரலால தொட்டாக்க ட்ராயிங் ரவுண்ட் ஆயிடும். சோ அந்த சின்ன குழந்தை, she was too young, she did not even have teeth. அதை எடுத்து அது வாயில போட்டு காயத்ரி அங்கே அம்மா பூர்ணிமா மரமட்டு திங்கிறா அப்படின்னா பார்த்தா மரவட்டையெல்லாம் பீஸ் ஆயிடுது. அந்த கம்மலையே வச்சு கடிச்சுட்டா வாயில விரல போட்டு எடுத்துட்டேன். she was thinking the whole till the night she was thinking of மரவட்டை. மறுநாள் தான் சரியாச்சு. அந்த விரல மரவட்டியை தொட்டா it will curl up. அதை எடுத்து நம்ம வாயில இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்மே எனக்கு ஞாபகம் இருக்கும். ரொம்ப குறிப்பா இந்த இன்சிடென்ட் நீங்க நரேட் பண்ண விஷயம் it has not erased from my memory. அப்படியே இருந்தது. That little girl Purnima is now a piano expert, correct, Gayatri? She is. Yeah, she is. She does play the piano. She used to play the bells in her bells choir in Halifax. Very happy and overwhelming to see and the art form la illanalum they are also in the field of arts appdin paakradhukku romba sandoshama irukku. Gayatri is also Madras Players la ennada nee? I'm a committee member with the Madras Players.
a member of Madras Plays, which is a prestigious theatre group in Chennai and in the world over. It's a very renowned theatre group. Very nice to see the girls taking the torch of their mom, and the whole efforts is done by the children. And அது மாதிரி குழந்தைங்க கிடைக்க கொடுத்து வைக்கணும். அந்த மாதிரி வளர்த்த அம்மாவுக்கும் நம்மளுடைய நமஸ்காரத்தை சொல்லிட்டு we'll move on to the next. As I was telling you, ராஜியும் நானும் மட்டும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு உங்களை எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்க விட மாட்டோம். Now we have a playing of video clips of various students and her associates talking about Jayashree's association with them. We'll have the video clippings now. Jaya teacher, a former faculty of Kalakshetra, says, I have known Jayashri for more years than it is good to remember. As a student, she was extraordinarily focused. She would never give up until she reached the high standards she set for herself. Her performance in 1969 as Kaikeyi in Ramavanagamanam was so exemplary that Rukmani Devi spontaneously took off her coral necklace she was wearing and gave it to her. Her modesty made her exclaim that she would not wear it in front of Rukmani Devi, as she may not be able to reach the exacting that Rukmani Devi and she set for herself. Jayashri is not just a talented artist, but a good music composer and an imaginative choreographer. Above all, she is an extraordinary teacher. She is the very first to establish a department for Bharatanatyam at the Bharatiyar Palgalai Kudam in Pondicherry. She designed and implemented a formal and systematic curriculum that catered to a wide range of students, including underprivileged children. I had gone there as an external examiner and was astonished to observe the competence of the students. All her students are now well established in various parts of India. என் பேர் தனஞ்சயன், இது என்னோட மனைவி சாந்தா. 50 வருஷமா ஜெயஸ்ரீ நாட்டிய சேவை பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் எங்களுக்கு. We always admired her. She is a very unassuming personality. She used to be a very favorite student. Yes, very loving, very lovable. And also, I want to add, Rukmani Devi used to have a special place for her. I know. Probably one of those artists in Kalakshetra who everybody likes. Exactly. Like you. No controversies. That is, Jayasree's contribution is phenomenal. Though she was a quiet person, she did her job very quietly. After leaving Kalakshetra, going to Pondicherry benefited a lot. If at all Pondicherry is now brimming with a lot of art activities, the contribution is definitely, we should credit Jayasree for that. One thing I always admired Jayasree was she brought students to Chennai to be part of the Chennai cultural arena. Come to Kalakshetra, see, make them watch productions and Music Academy, Narayan Sabha, all that we always see and we used to admire how dedicated she is. Because not only she is dedicated, she wanted her students also to be part of benefit. Yes. So that's a great contribution they made. Now, 50 years of her service is very phenomenal. I appreciate and congratulate her and wish her all the best to continue her service to the divine art of Bharatanatyam. All the best. So pretty. அவ கண்ணில் அழகா மையிட்டு and அந்த கண்ணை பார்த்தாலே துரு துரு இருக்கும். ஓகே. and முடி curly hair எல்லாம் இப்படி நம்ம டான்ஸ்ல வர்ணிப்போமே அந்த மாதிரி அழகா அப்படி இருக்கும். முடி அழகா பின்னிட்டு பூ வச்சுட்டு உம்மை போட்டு வச்சுட்டு கழிச்சுன்னு அவ அப்படியே வருவா. She is of course very thin and அப்படி அழகா வருவா. அது மாத்திரம் இல்லை, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவா. அப்போ அந்த சமயத்துல அவ அப்படி அந்த சாப்பாட்டுல என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குன்னு நாங்கெல்லாம் அப்படி எல்லாரும் பார்ப்போம். அதுல கொஞ்சம் கொடைக்கு வைக்கலுக்கும் கூட. And it was lovely. And for some reason, அத்தை
always paired me and Jayashree to do Tilanas in variety shows and in dance dramas. We had done several, and it was such a joy to be with her, and because she was so positive in everything. She did Shakuntala after you. Yeah, after I think after my Shakuntala. Shakuntala, I think she did in Shakuntalam. And she did Karmari, Puravanji, I remember. Oh, she was just really right. there. And well, everything about her is so positive and so nice and so pleasant. I mean, God bless her. Yes. And give her a lot of happiness in life. Ms. Leela Sampson says, "It is wonderful that you are celebrating Jayashree's 50th anniversary of teaching. She deserves a tribute from all her students. I was junior to Jayashree by a couple of years in age and in Kalakshetra. She was a friend and I enjoyed her laughter and enthusiasm for life." 4th to 8th பிஸ்னஸ் ஸ்கூல் தேசாபிக்கல் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். கலாக்ஷேத்திரத்தில் ஒன்றா டான்ஸ் கிளாஸ் போனோம். சலங்கை டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தா அதில் அவள் பெண்களுக்கு நான் பாட்டு சொல்லித் தருவேன், என் பெண்ணிற்கு ஜெய்ஸ்ரீ டான்ஸ் கற்றுத் தருவாள். 86ஆம் வருடமா 87ஆம் வருடமா ஞாபகம் இல்லை, மறுபடியும் மாற்றலாக்கி பாண்டி வந்தோம். அப்போது ஜெய்ஸ்ரீ பிபிகேயில் இருந்தாள். என்னை டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மியூசிக் இன்ஸ்ட்ரக்டராக சேர சொன்னான். சேர்ந்தேன். அவளுடன் சேர்ந்து வேலை செய்தது ரொம்பவும் பிடித்தது. அதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததும் என் தோழி தான். தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். அவள் என்னோட வெல்விஷர். எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட். பிபிகேயில் இருந்தபோது தான் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு அரங்கேறியது. எனக்கு அதுதான் முதல் டான்ஸ் ட்ராமா டியூன் பாட. இருவரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணினதும் நான் ராகம் அமைச்சு தருவேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எதையும் மாற்றவே மாட்டாள். ஒரு நாள் முடியும், பண்ணுன்னு என்கரேஜ் தான் பண்ணுவாள். அப்போ ஜதிஸ்வரம், தில்லானா, புஷ்பாஞ்சலி அப்படின்னு ஏதாவது என்னை கம்போஸ் பண்ணி தர சொல்லி ஊக்குவிப்பாள். பாட்டு டான்ஸ் ரெண்டுக்குமே நிறைய கேட்கணும், நிறைய பார்க்கணும். சின்ன வயது அனுபவம், எனக்கு ஜெயஸ்ரீ தந்த வாய்ப்புகள் எல்லாம் சேர்ந்து என் மனது இப்போது மட்டும் இல்லை, எப்போதும் நிறைஞ்சிருக்கும். என்றுமே மறக்க முடியாத ஒரு அன்பான தோழி எனக்கு கடவுள் தந்த வரப்பிரசாதம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ ஒன்ஸ் அகெயின். உனது 50 வருட சேவை மனதிற்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மேலே மேலே உன் நடனத்திற்கான சேவைகள் தொடர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிங்கப்பூரில் சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சிஃபாஸ் என்ற சொல்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. 8 கிரேடு நடக்கும் ஒவ்வொரு வருஷம். அங்கே சேர்றவங்களுக்கு எப்படி மியூசிக்கில் எல்கேஜிலேருந்து டிகிரி அந்த மாதிரி ஆரம்ப பாட வரிசைகள்லேருந்து நல்ல ஒரு அக்கம்ப்ளிஷ்டு சிங்கர் ஆர் அக்கம்ப்ளிஷ்டு டான்ஸர் அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு நடத்துவாங்க. அதுக்கு என்னையும் ஜெயஸ்ரீ அவர்களையும் 2 வருஷம் கூப்பிட்டு எக்ஸாமினர், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸாமினர், சர்வதேச நடுவர்கள் என்ற அளவில் எங்களை கூப்பிட்டு கௌரவம் பண்ணாங்க. I am immensely happy to talk my association with Srimati Jayashree Narayanan. She is a very knowledgeable artist and very good performer and a very good human being. More than anything, that really qualifies and enhances her teaching, her art form. Jayashree, being a very good teacher, she is also going to schools where she trains non-dancing children, giving them a thematic idea of Natya Natakam, small Natya Natakam, and make them perform, which is very creditable. She has always been very, very enthusiastic to learn, that to perform perfectly, and very soft spoken and glued to the art form. Jayashree has got the best recognition by Srimati Rukmani Devi Attai after her performance as Kaikeyi in Ramavanagamanam. Attai gifted her with a gold strung coral necklace, which was in 1969. Well, she did perform that role so beautifully. I still remember that performance. I am wishing Jayashree Narayanan and her Nati Palli Shalangi Cultural Academy, Puducherry, all success. The former student of Kalakshetra, Ms. Catherine Kunyiraman, says, "Jayashree was one of the brightest senior students.
One day, waiting for attendance to be taken, she called out, "Hey, someone beat out Alarippu. I want to try doing it on the left side." I thought of this often while teaching here in California, where I demonstrate the whole dance with my left hand while beating out the rhythm with my right. Once I had the class do the whole Manavi Varnam on the left side. They did it, and I told them of where the inspiration for the exercise came from. When Louis Malle made his iconic film Phantom India, Jayashree was in the final postgraduate year. Her perfect dance, her playful spirit are there for us to see and remember those days. Seeing her recent storytelling on Facebook, it looks like she has not lost anything. Her students are very fortunate to have her as an active and vibrant teacher, full of love for her art and full of the joys of being a storyteller. A warm, generous, and enthusiastic teacher is a rare gift to the world. It gives me great pleasure to say a few words about our dear Jayashree, with whom I had the great fortune of working with Ate at Kalakshetra while Ate was choreographing the dance dramas. I remember once she was given the part of Kaikeyi after Pushpa teacher had left Kalakshetra, and Ate herself took so much of interest and treated her as her own daughter, I must say. And she was an excellent Kaikeyi. When Ate appreciated after the program, she came out to the stage, hugged her, and she was in tears of appreciation, the joy. And she said, Jayashree, it was ரொம்ப நல்லா பண்ணேம்மா. அப்படி சொல்லும்போது நமக்கெல்லாம் அப்படியே போச்சு, எங்களெல்லாம் அப்படி கட்டி பிடிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடுது. That was for everybody. We were taken. It was a surprise for us to see such a young artist having got this appreciation from such a great artist, the founder of Kalakshetra. That is one of the things. And the second thing I want to tell you, she was very impressive and excellent in the portrait of the Ambal, Karumari Amman. She was superb. I still remember her, the picture, as a divine individual. And she had to perform, she has to go around on her knees. She worked for that one, and the result was so great. So we were working so hard. Actually, we were toiled by Ate, I must say, to bring the supremacy of this art form. And we were able to do that collective effort to make these programs great success, for which she was one of the individuals. Of course, there are other people also. And I am so thrilled to hear that she is going to complete 50 years of teaching experience in the field of Bharatanatyam. And she had produced so many students, outstanding students. They have become the teachers of the same tradition. And hats off to her. I hope the Almighty will bless her with a long life, so that he could still work in producing this great art form and the students in this great art form. ஜெயஸ்ரீ சலங்கை நாட்டிய பள்ளியை தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் நான் நாட்டியமணியோ நாட்டியம் அறிந்தவளோ கிடையாது. எனவே என்னுடைய இந்த பதிவு எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஜெயஸ்ரீயை அவர் கலாக்ஷேத்ராவில் படிக்கும் போதிலிருந்து எங்களுக்கு தெரியும். மேடையில் ஜெயஸ்ரீ மிகவும் அழகாக இருப்பார். அழகுடனும் நளினத்துடனும் ஆடுவார். மேடையில் எத்தனை பேர் இருந்தாலும் ஜெயஸ்ரீயின் மீதிருந்து கண்ணை எடுக்க முடியாது. ஒளி பொருந்திய முகம், கலையின் மீது முழுமையான ஈடுபாடு, செய்வதை திருத்தமாக செய்ய வேண்டும் என்ற முனைப்பு கொண்டவர் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ கலாக்ஷேத்ரா பாணியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். சமரசம் என்பதே கிடையாது.
பணத்திற்காக சமரசம் செய்து கொள்ள மாட்டார். சமரசம் செய்து கொள்ள வேண்டி வரும் எனில் அது எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விடுவார். மிகவும் அன்பான குரு. பரதம் கற்றுக் கொடுப்பதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் காட்ட மாட்டார். எங்களின் பொருளாதார நிலை நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு கிடையாது. ஆனாலும் மகள் மிகவும் ஆசைப்பட்டதனால் நாங்கள் முடிந்ததை கொடுக்கிறோம் என்று சொல்லி என் மகளுக்கு நாட்டியம் கற்பிக்க வேண்டினோம். ஆனால் ஜெயஸ்ரீ எந்த கட்டணமும் வாங்காமல் பல வருடங்கள் என் மகளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். Jayashree has been my friend for almost 5 decades. I met her for the first time during the Independence Day reception at Rajnivas. When my daughter was 4 years old, I requested her to teach her dance, which she agreed. When Salangai was started, we built thatch roof classrooms. Shanti joined us and started music classes. In a short while, we had almost 20 students. Jayashree started training the children very enthusiastically. First Arangetram of Arati and Prasanna was arranged. Everyone in Pondi admired Jayashree's commitment. She became very famous. South Zone program and Vana Mahotsavam were great successes. Vana Mahotsavam was a wonderful production which was performed at Auroville and Gindi Engineering College for their art festival. Immense service to dance continued to this day. I am proud of my dear, lovely friend. I will continue to be her friend forever. Okay. Yes. It was so overwhelming to see from Dhananjay and Shanta Dhananjayan to so many of people who were associated with her. Leela Sampson, especially, how she brought her to her Palkale Kudam and all that. And so many things are new to me. And follow பண்ணலையே இப்போ feel பண்றேன். And the best portion was இவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து இன்னும் சில பேர் வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்க. The principal of TVS Academy of Hosur, ஸ்ரீவித்யா மௌலி அவர்கள் சொல்றாங்க, ஆண்டியோட ஸ்டோரிஸ வந்து அவங்களுடைய டிவில ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதே மாதிரி சத்யா ஸ்கூல் இஸ் a ஸ்பெஷல் ஸ்கூல் இன் பாண்டிச்சேரி, அவங்களும் அவங்களுடைய ஸ்டோரிஸ வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கிட்ட பரிமாறி இருக்காங்க. நன்றி. இப்போ எனக்கு தனஞ்சயன் சாந்தா தனஞ்சயன் அவங்கள பார்த்த போது ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். நான் பாண்டிச்சேரியில இருந்து என்னுடைய நியூஸ் ஆசையால நான் சென்னை மூவ் பண்ண பொழுது இந்த டான்ஸ் ஃபார்ம் எனக்கு விட்டுடக்கூடாது, எனக்கு கண்டினியூ பண்ணணும்ன்ற ஆசை இருந்தது. ஜெயஸ்ரீ ஆண்டிக்கும் எனக்கிட்ட இருந்து அந்த டான்ஸ் போயிடக்கூடாதுன்ற ஆர்வத்துல அவங்க சொன்னாங்க, நீ அடையார் லக்ஷ்மண பாரு, தனஞ்சயன் சாந்தா தனஞ்சயன் பாரு, நான் லெட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ she just wanted her to continue the dance in every possible way. தன்னுடைய ஸ்டூடெண்டா மட்டும் இருக்கணும்னு நினைக்காம she just ஒரு ரெக்கமெண்ட் லெட்டரும் அவங்க வந்து கொடுத்து அவங்க கிட்ட அனுப்பினாங்க. அது நான் மறக்கவே மாட்டேன். அவங்க தனஞ்சயன் சாந்தா தனஞ்சயன் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. Now இப்போ வந்து we'll move down to இது மாதிரி நிறைய மெமரிஸ வந்து வாக்கிங் டவுன் த மெமரி லேன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீரஜா ரமணி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. யாரு நீரஜா ரமணி? Neeraja Ramani is an independent dance artist who has been active in India, Singapore, and Canada for 3 decades. She works on Bharatanatyam repertoire and contemporary movements based on her training. She creates works based on traditional songs, modern poetries, as well as ancient texts. Neeraja is constantly exploring her movement vocabulary and her voice through her contemporary dance theatre works. Her works are energized by nature, the deep journey within the human mind, human relationships, lived experiences, and her being a woman.
Neeraja continues to question the views of society on women's bodies through her works. Tamil is an important part of her works. She has created durational, multidisciplinary artworks with other artists that speak of collective histories. She has also collaborated with other dance companies and Tamil theatre artists in India and Canada. Her Bharatanatyam teaching experience spans 3 decades and she has choreographed many Bharatanatyam compositions. Over to you, Neeraja Ramani, for walking down the memory lane. Thank you for that introduction. And then எல்லாரும் நிறைய நாளி ஜெயஸ்ரீ ஆண்டி பேசி கேட்டாச்சு அண்ட் ஜெயஸ்ரீ ஆண்டியை பற்றி நிறைய பேசி கேட்டாச்சு. ஸோ நவ் நான் வந்து ஸ்க்ரீனில் சம் பிக்சர்ஸ் போட போகிறேன் ஜெயஸ்ரீ ஆண்டி, அண்ட் தென் ஐம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் தோஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். அதுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையான விஷயத்தெல்லாம் கேட்க போகிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஷேர் த ஸ்க்ரீன், கிவ் யூ a minute. Okay. Nice sari, Neeraja. Oh, thank you. Okay, screen share. Yes. இது வந்து கிருஷ்ணமாரி குரவஞ்சியோட விஜய் சாந்தி. We kind of heard so much about it. எனக்கு இதுல வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, அந்த ட்ரைனிங், how did you train for that? அண்ட் அதுல இருந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணீங்க ஒரு வேற ஒரு அக்கேஷன்ல கால் ஸ்வஸ்திகம் வச்சு நிற்கும்போது காலெல்லாம் நடுங்குது. ஸோ we want to understand இது நீங்க ட்ரெயின் பண்ணும்போது what are the difficulties or challenges and how was the experience? You are mute. One second. I'm happy you brought out this photo. In the கிருஷ்ணமாரி குரவஞ்சி நான் பண்ணது ஆஃப்டர் மை மேரேஜ். ஓகே, அந்த 71ல தான் கம்போஸ் பண்ணியிருந்தா. ஐ வாஸ் நாட் இன் த பிளான், நான் இதுல பண்றதாவே இல்லை. பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் இந்திரா பருவா மை கிளாஸ்மேட் வாஸ் சப்போஸ் டு டூ தட் அம்மன். பார்த்தாக்கா ருக்மணி தேவி அத்தை வந்து காலம்பரை she said, இல்லம்மா ஜெயஸ்ரீக்கு கத்து கொடுத்துருவோம், இது சரியே வரல அப்படின்னு சொல்லிட்டா. தட் இஸ் அ ஸ்னேக் டான்ஸ் where it's a very different dance. என்ன கத்து கொடுத்துருன்னு சொன்னா, ஸோ நான் மார்னிங் கத்துட்டு ஈவினிங் ப்ரெஸ் மீட் அன்னைக்கு நான் பண்ணினேன். ஸோ none of them knew other than the person who taught me, my teacher கிருஷ்ணவேணி லக்ஷ்மணன் மட்டும்தான் தெரியும் நான் பண்றேன். அப்போ அந்த புத்துலேருந்து ஐ கேம் அவுட் அண்ட் எவ்ரிபடி த கொர்த்தி மீதி எல்லாரும் சகீஸ் எல்லாரும் வைல்ட் ஐட் எவ்ரிபடி நிஜமாவே அம்மனை புது அம்மன் they did not expect me there. So that was a nice experience. And I wore அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு எல்லாம் திருவேற்காடு அம்மனோட புடவை ஜுவல்ஸ் எல்லாம். அண்ட் அன்னைக்கு நான் பண்ணிட்டு நைட் வச்சுட்டு போயிருக்கேன் காஸ்டியூம், யாரோ திருடின்னு போயிட்டா அந்த ஜுவல்ஸ் எல்லாம். தட் இஸ் அ மெமரி. It's a beautiful dance. This is the different snake dance. Very different. Okay, yeah, thank you. Now actually on the saree பார்த்துட்டு the jarige and the flow of the material, all that பார்த்துட்டு I was thinking, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை. I'll go to the next slide. Yes. Okay, I'm stuck here. Just give me 1 minute. No. Can you see the image? Yes. Yeah, okay. So in the image வந்து இதுதான் நீங்க கைகேயா பண்ணதுன்னு. Yes. கைகேயி and Manthara. My friend Varalakshmi was Manthara and I was கைகேயி. Okay, so இது பண்ணும்போது இதோட learning experience and then performing experience, அதுல நீங்க after சொன்னீங்க before while learning it. I told you now that Perisa I have spoken lots and everybody has told இது வந்து ரொம்ப பண்றதுக்கு ரொம்ப பயந்தேன்.
But atte vandu pannunu sonna, so I put in all my effort. Ramayanam, Kambaramayana, Valmiki. Yeah, that is the effort I want to understand. நீங்க வந்து பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டு அந்த கேரக்டர் பண்ண சொன்னீங்க. ரொம்ப பயந்தேன். Because the Kaikeyi is the heroine in Ramavana Karanam. First scene la vanda kadasi scene varaikum irukanum. Even if you don't act, anga nikkarudriye you have to do so much. So it is and the program mudinju tonight I could not sleep. Avlo tension. That was unbelievable. That was a wonderful experience. But I think I don't know how she had so much confidence in an 18-year-old girl to do that Kaikeyi's role. I really don't. And you repeated this for the 25th. After this, after 14 years, I went for Kalakshetra's Golden Jubilee. Again, Atte asked me to do the same Vanavanam Kaikeyi. So I was very happy to do it. And this is some of the pictures ipada na first time paakren, so it's pretty exciting for me as well. And I'm sure audience liye nariya per ipada first time paakranga nenikiren. I'll go to the next slide. So idula vandu I'm seeing so many people. I can recognize some. I do not know some people. What was this occasion? Why was this picture taken? This was again taken after my post-graduation diploma. Okay. Again, my classmate is this Indira Barua. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருந்தேன். ஸோ நான் நேரா ருக்மணி தேவி கிட்ட போயிட்டு என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறா இது என்ன டான்ஸ் பண்ண சொல்றேன் நீங்க, and you're asking me to dance with Shanta Ka. This is Shanta Ka. I was dancing with her. நான் என் சாந்தா எனக்கு பயமா இருக்கு டீச்சர்ஸோட. Krishnavenika and Gayatri, all of them are much senior to me. Krishnavenika was my teacher all the time. So I went and said, then she got very angry. உனக்கு என்ன போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா எதுல வாங்குற? டான்ஸ்க்கு தான். அப்போ நீ யூ வில் பி இன் யுவர் டான்ஸ் ட்ரெஸ், நத்திங் போ அப்படின்ட்டா. அவ்வளவுதான். ஸோ அகெயின் டு டான்ஸ் வித் சாந்தக்கா. சாந்தா கிட்ட ரொம்ப அரமண்டியில் உட்காரோலாம் கெஞ்சிருக்கேன் நான். ஸோ வி ஹவ் டான்ஸ்ட். I was always given little more than how much I could chew. That was the opportunity given to me. So in the Kaikeyi role, even this to dance with teachers, it is quite scary. So this is that. So now ellarum diploma vaanginava. Na PG diploma, na Indira Barua PG diploma. The others were diploma holders. Bama, Shobha Rani. Yeah, I want to actually mention யாரெல்லாம் இருக்காங்க. So யாரெல்லாம் எனக்கு தெரியுதோ நான் சொல்றேன், எனக்கு தெரியலையோ அதை நீங்க, because I am trying to find. This is Shankar Menon sir, Shanta Ka, you, Indira Barua, Rukmini Atte, and then I'm going to jump. This is Periya Sharda teacher. Yes. This is Kala Akka. No. Vasanta Lakshmi. One. Okay. And this is Jaya teacher. Jaya teacher. He's a mridangist and he's an artist also. I forgot his name. Mridangist and an artist. Okay. And you mentioned it is Shantaka, it is Gayatri, it is Krishnavanyaka. Gayatri, Krishnavanyaka. This is Shobha Rani. This is Satyabama, Kamala Rani teacher's son, a daughter. And this is one music student. Okay. Interesting. So, okay, I am going to the next picture. I'm kind of, yeah. Okay. Let me guess. Okay, Jayashanti, tell me if I'm wrong. I think I get it wrong. Maybe right. This is the group photo odia single photo. The post diploma kapra pangina photo with the mala. Yes. That's my guess. And this one is either, yeah, I think it's before your Arangetram, if I'm right. Right. Okay. Before Arangetram,
taking the salanga from atta. Okay, so unga arangetram patti can you speak a little bit? Naangalla unga arangetrathoda preparation and the Louis Mar video la after so many decades we watched and we were all excited. Ellarum excited. As you said, உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வராது இந்த மாதிரி நான் முதல்ல அந்த வீடியோ பார்த்தபோது 3 நாளைக்கு நான் தூங்கல. I wasn't able to find out நீங்க தானான்னு because you look like Purnima. Okay, this is Jayshanti. And then you had December Poo, Shenbaga Poo. I know the story, so na pick panna. So that's how I found out that it is you, and then you confirmed later. But we have seen your video of that age, that clip. So we want to know about the training that you went through for Arangetram. I did this Arangetram, and Vasanta teacher was my class teacher then. And I took a big Varnam, Hussaini Swarajati, and I was getting so tired. Oh, Amma cooked to ask her to take some juice along kurtan. Oh, she's feeling tired, Sonna. I worked so hard. Naraya vela panino, vela practice. And then we did that. Hussaini Swarajati was 1 hour and 10 minutes then. That long version. And then Hindolatillana, that was also very tiring. That's all part of the game. So I did that. And it was in Madhving Mamia, என்னோட அம்மா வந்து எப்பாருங்கேட்டோம் அத்தையை புடுங்கி திருந்தா. So she gave permission only after I was 18 and I did that in 1968. And she came with me to select the sari in Kalakshatra weaving section. She selected that Mail Kaluthu Padava with blue border and this thing. And she changed the backdrop of Kalakshatra. Ipa kuda irukum. Enoda arangetradhukku I did blue costume solitu. She made all the wings ella rust color maakina. Rust. And then backdrop became a rust. Even now they have that rust backdrop. When I go, I think, enoda arangetradhukku maatinadhu nenachpen. So that's beautiful memory. We didn't know all this. Yes. Okay, the next one. Okay, this one the ninga Pondicherry 70s. So I'm just kind of going in timeline order. So this is your Pondicherry la. So this is for everybody in the audience. This is Dr. Rajeshwari who just spoke in the beginning, and this is Meenakshi Devi Amma, and this is in the location of Anand Ashram in Pondicherry. Yes. So Jayshanti, my question is, idhula ninga enna item panningo? And I have done பாட்டு and மிருதங்கம் இதெல்லாம் இல்லாம I see the other photographs நீங்களே பாடி நட்டுவாங்கம் பண்ணிருக்கீங்க. So how challenging was it to have singers, musicians at that time, and what item did you do in this? We did not have any musician in Pondicherry then, totally. So I don't know how I managed. Here, this one, what I did was Varatum Swami and one Tillana I have done. I don't know what Tillana. And then they did the demonstration, Adavu and all. Adula, I remember Karpagam walking around in the peacock blue salwar kameez put on it. She was walking around. I remember. She was a small girl and I noticed her. I remember her very well. So I did a demonstration. And also they did Jatiswaram, if I'm right. Vasanta Jatiswaram. So that's it. அடுத்த இமேஜ்க்கு போறேன். Okay, this is the next almost similar கொஞ்சம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு I guess. So this is us, basically all of us. This is Fatima Babu for everybody in the audience. This is Fatima Babu, and this is the batch that I learned. This is Gayatri, her daughter, who's there on the screen with her mother. This is Purnima. This is myself. This is Prasanna. This is Sangeeta, Shanti auntie's daughter. This is Arati, my auntie's daughter. This is Vasu, and இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியல ஜெயசாந்தி. And இவங்க ரெண்டு பேரும் யாரு? Shalini. One is Shalini, and I think another one is Deepthi நினைக்கிறேன். எனக்கு தெரியல. And இது ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியல. The Fatima, this is Dian, and that is Geeta Panikar. This is Fatima. Okay. Okay. My question for this image, நாங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டியா இருக்கும்போது
எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரி டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க? That only Kumi Kolatam. I think you all did Kalel Kannan. And Purnima, she used to sleep very early. இந்த குழந்தை எல்லாம் இருந்தபோது கொஞ்சம் லேட் ஆயிடுது ப்ரோக்ராம். சோ இங்க பூர்ணிமா காணோம்னு பார்த்தாக்கா அந்த மூலையில உட்காந்து தூங்கிட்டு இருக்கும். She was the youngest then. அவளை எழுப்பி கம் பூர்ணிமா. But when she got up, she did. அவதான் லீடர் அதுல வந்துன்றா. She did very well. பட் அவளை தூங்காம வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா தூங்கிட்டா அவளை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். She is an early sleeper always. So எங்க பூர்ணிமா காணோம்னு தேடி பார்த்தாக்கா அந்த மூலையில உட்காந்து போன பட்டி எடுத்துங்கிட்டு இருக்கும். So I remember that. So that is this group, they did only Kumi and Kolatam. And you all were promoted up to Pinal Kolatam. Do you remember? Pinal Kolatam பண்ணிருக்கீங்களா? அது வரைக்கும் நான் பின்னல் கோலாட்டம் பார்த்ததே இல்ல. ரொம்ப நர்வஸா இருக்கும். ரைட் போறதுக்கு பதிலா லெஃப்ட் போயிட்டா மொத்தம் சிக்கல் ஆயிடும். பயங்கர நர்வஸ் பண்ணுவோம் அத. உங்களோட எனக்கு டென்ஷன் வேர்த்து கொட்டி. Gayatri, do you have time? Can we... கர்பா பண்ணிருக்கேன். கர்பா டான்ஸ், ராஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். குட்டி குட்டியா அதுல என்ன வந்தேன். பட் உங்களுக்கு நான் கத்து கொடுக்கும்போது I did not choreograph dance from. You did only that. And then you did Bharatanatyam pieces. Okay. Next one. This is the annual day of Salangai. These are your students. Yeah. So I just wanted to display this image. இதுல கேள்வின்னு ஒண்ணும் இல்ல. But if you have something to say, நீங்க சொல்லுங்க. இல்லனா மூணு பேர் குட்டி குழந்தையில சின்ன கொரவஞ்சி குட்டி கோஸ்தி பாட்டு பண்ணினேன். அப்புறம் these girls did ஆவோ 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 அந்த குழந்தை பண்ணினா. அதுக்கப்புறம் தியான் and Fatima, Salila, Fatima, Salila, Shakila is in the Gutti group. Main dancer, Fatima, Salila, Geeta Panikar, all three of them did Tilana. I think Dian also. Diana, they are there. Meenakshi Devi. Dian and Meenakshi Devi also came. Okay. So it was just, in Pondicherry, we did a lot of programs. Whereas முன்னாடி இருந்த கத்து கொடுத்தவா எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் they were teaching pieces அவ்வளவுதான். பட் நாங்க இந்த மாதிரி ஃபோக் டான்சஸ் எல்லாம் வச்சு நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். Remember we went to Kadlur and perform. ஞாபகம் இருக்கா? இருக்கா? Was I very kid? எனக்கு தெரியல. Road conference. அது Fatima also sent one pamphlet. அதுக்கு I used this photo only. We have done in road conference in Kadlur. நிறைய ப்ரோக்ராம் பண்ணி. We did lot of programs. Okay, next one. We'll jump years here. Almost 10 years, I guess. You have already spoken about Vana Mahotsavam. Yeah. அதனால நான் இது நிறைய கேள்வி கேட்கல, ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் நான் இதுல சொல்லிடுறேன். இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் ஜெயஸ்ரீ ஆண்டியோட சலங்கை students who have grown up and then been with her for long years. This is Shanmugh Sundari and Martin, who are BPK students, and Shanmugh Sundari is now currently teaching in BPK. So this dance drama Jayashree Aunty did with both her students and BPK students. Yeah. That much I just wanted to say. You want to add anything, Aunty? No, because I did not have the Salangai at all then. I was not teaching, but this is my daughter, this is Maya's daughter, this is Buona. And I don't remember who it is. So I asked a few girls who were interested. Neerja, you are Neerja, that's it. So all of you were in BPK, so that was easier for me to catch hold. You were all three in BPK. This is my daughter and Maya's daughter. This is a Buona. She's an interested girl. Okay, next one, which is again going to be almost 8-9 years after BPK. So I have a little bit to say here before I ask you anything. Okay, because inga nariya BPK students audience la irukana enakku theriyum. So this was Chennai ku Kalakshetra trip pona podhu eduthathu. This I don't know, I'm not in this picture, so I don't know, maybe a group photo of year end group photo, and idu neenga unjal irukku. So what I want to share is
you already shared that you miss children, you like to be with the children, you like to bring food, எல்லாம் நீங்க already சொல்லிட்டீங்க. அத வந்து BPK-லயும் நான் இருந்தபோது நீங்க பண்ணிருக்கீங்க. That's what I want to share, because a lot of your BPK students still remember cycling trip, many kilometers cycling trip போனது, அப்புறம் வந்து மரம் ஏறினது, அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துன்னு போய் சாப்பிட்டது, அவுட்டோர் கிளாஸ் ரூம்ல டான்ஸ் பண்ணது, இதெல்லாம் உங்களுடைய BPK ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் நிறைய ஞாபகம் வச்சிருக்கா. Those are memorable moments for your students. Yeah. So I just wanted to mention that you were always not a serious teacher. You had a lot of fun. It was fun to learn from you. And cycling up to Usteri. So we went cycling and came back. Once we went in a tempo. Anga poitu, one girl was getting betrothed. And the betrothal paathutu, we went walking to Usteri. Apra angendu we went walking to Villianur. And engaloda OSD, officer on special duty, I took permission. He said, why are you doing all this? Why should you go by cycling? So to give them stamina, we should go. And then I remember we had a cycle race there, Usterila or Adakla. Martin, I came first and she came second. I remember one cycling race also there. So we used to enjoy. That was in the weekend. Weekday school dance panittu, weekend we used to go all the places and physically fit. Yeah, one day we will take, but with permission. So I have to tell because I'm taking the children. So I took permission and I went. And he used to ask, why should you do it? It will give them stamina to cycle all the way to Usteri. That's it. So we used to enjoy it. This kind of hiking is nice. Children will enjoy. அதே மாதிரி டெல்லிக்கெல்லாம் போறதுன்னா கொஞ்சம் தூரம் ஆகி கொஞ்சம் சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் முடிச்சாச்சா உட்காந்து நான் பதம் கத்து கொடுப்பேன். ஐ ரிமெம்பர் தல்லியா எல்லாரையும் ஆயிடுச்சு, தல்லியா, சரஸ்வதி அண்ட் கற்பகமா, ஐ திங்க் சோ. வி வென்ட் டு பெங்களூர். அப்ப அங்க ஐ கம்போஸ் நேற்றந்தி நேரத்திலே. வந்த உடனே நளினா வாஸ் வெரி ஆங்கிரி. ஹவு கேன் யூ டீச் தெம் அலோன்? நேற்றந்தி நேரத்திலே எங்களுக்கும் கத்து கொடு. தே fought with me. சரி, நான் அப்புறமா கத்து கொடுத்தேன். I remember because I choreographed there in Bangalore. I taught everybody after I came back. So this is, and I create jealousy with the children. நீ வந்தேன்னா அன்னைக்கு நீ ஆப்சென்ட்டா அன்னைக்கு நீ ப்ரோக்ராம் கிடையாது. ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நீ இஃப் யூ ஆர் ஆப்சென்ட், அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஐயோ ஆப்சென்ட் ஆகக்கூடாதுன்னு எவ்ரிபடி இஸ் டு பி வெரி ரெகுலர் டு த கிளாஸ். வேற வழியே இல்லைன்னா தான் லீவ் போடுவோம். அதர்வைஸ் தே வில் பி வெரி ரெகுலர் டு கிளாஸ். Next image for Majesh Aunty. Okay, this is your current image, current students. This is done for Abhay for annual day. Bhaktan choreographed Varnam and we performed in Madras. So, okay, how much time more do we have, Gayatri? We are running 15 minutes ahead of our schedule. Okay, we have time. No, we are running late. We are running 15 minutes behind the schedule. Okay. Sorry. Okay, I will do one slide and one easy question, curious question, and then we'll stop. This is your Arangetram photo shoot pictures. Yes. Correct? Yes. Okay, so I want to know, you already said blue sari costume, but this is a different sari. I just wanted to know what the color of the sari is. This is a beautiful Coronado sari with yellow and green checked with green border. I bought the costume for my final year presentation. Diploma mudicha anniki we used to give a program. Adukku vaanginadhu. அப்புறம் அரங்கேற்றத்துக்கு அந்த நியூ காஸ்டியூம். ஸோ இது அன்னைக்கு இதை தான் போட்டுன்னு போட்டோ எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் த costume which I had, only one costume which I had. அப்புறம் அரங்கேற்றத்துக்கு போது பட் we don't கிழிக்கவே மாட்டோம். It's a saree which we wear. Idila, I would like to add the monkey that she is having is what she bought with her scholarship money which she got for dance. You can probably mention that. And she's given me one of that and Putima one. Yes, that's the scholarship money I was. So with scholarship money, you could buy a lot of things at that point of time. This is a gold monkey.
Okay. Okay, என்னோட screens எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜெயசாந்தி. So I will stop sharing and others can, maybe Fatima can take over. I'll stop talking. Thanks, Neeraj, for understanding the time constraint. And in the Vanki பார்க்கும்போது I can't stop adding this. நாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தபோது she made வெள்ளி வாக்குச்சுட்டி for all of us. வெள்ளியில gold. I still hold this very precious auntie. கல்யாணத்தன்னைக்கு அவளுக்கு போட்டுக்கிறதுக்கு கொடுத்திருந்தேன். அவ கொச்சின்ல வச்சுட்டு இட் வாஸ் ஃப்ளட் அண்ட் ஆல் தட். அவங்க வந்ததே பெரிய கஷ்டமா இருந்தது. அப்போ நீ ஏன் போறல, யூ நோ ஹவ் இம்பார்ட்டன்ட் டு மீ சொல்லிட்டு பெரிய சண்டே அவ்வளோ எனக்கு அந்த அது நான் போடுறதுக்கு ஒகேஷனே கிடையாது. பட் இட்ஸ் ஸ்டில் தேர், பாலிஷ் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் நானு. அது மாதிரி one more thing. Yes. I'm also holding on to that chutti. என்கிட்டயும் அந்த வெளியில பண்ணின chutti என்கிட்டயும் இருக்கு. I'm also holding on to it. எல்லாரும் ஒண்ணா பண்ணோம். We all did it together. Okay, as the says, we have a very important message that came from her senior in Kalakshetra, Professor Janardhanan. I'll read it out to you. Gayatri, I was very glad to join the Zoom session and be a part of the celebration. My regards and best wishes to your Amma. Once again, congratulations on completing 50 years of teaching. Regards, A. Janardhanan. It was really overwhelming to do that from the senior. Thank you, Anna. Thank you. As we say, we all learn all this humbleness, everything we can learn from her. நம்ம கேட்டு படிக்கிறதோட பார்த்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஜெயஸ்ரீ ஆண்டிட்ட. As the saying goes, all good things must come to an end. We have come to the conclusion. Finish our today's celebration with the vote of thanks by none other than Karpagam Saicha. Over to you, Karpagam. நன்றிக்கா. சொன்னதுக்கு நிறைய விஷயம் எங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய தெரியாத விஷயமும் இன்னைக்கு கேட்டு சந்தோஷப்பட்டோம். ரொம்ப நன்றி மேம். இது என்னோட சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைச்சேன். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்ற குறளுக்கு இணங்க எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அன்புள்ளத்துடன் நடனத்தில் நம்மை வடிவமைத்த நமது குருவின் 50 ஆண்டு கால கற்பித்தலின் 2021ஆம் ஆண்டிற்கான முதல் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த KRA நரசையா அவர்களுக்கு எங்களது சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு நரசையா அவர்கள் நமது குருவை பற்றி சிற்றேடாக பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தான் பேராசிரியராக இருந்தாலும் எங்களுடன் சமமாக உறவாடி இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு பல ஆலோசனைகளை தந்து தானும் ஒரு மாணவிதான் என்று குருவுடன் கலந்துரையாடிய திருமதி ராஜராஜேஸ்வரி, எங்கள் அன்பு ராஜி அக்காவிற்கு எங்களது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி தந்து ஒவ்வொரு முறையும் குழுவில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக காணொளிகளை தந்து உற்சாகப்படுத்திய எங்கள் அன்பு ஃபாத்திமா அக்காவிற்கு எங்களது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நமது குருவை பற்றி அவர்களுடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட நமது குருவின் குரு ஜெயா டீச்சர் அவர்களுக்கும், ஜனார்தனன் சாருக்கும், தனஞ்சயன் சார், சாந்தா தனஞ்சயன் மேடம் அவர்களுக்கும், சாவித்ரி ஜெகநாதராவ் மேடம் அவர்களுக்கும், கேத்ரின் மேடம் அவர்களுக்கும், கோவிந்தராஜன் சார் அவர்களுக்கும், லீலா சாம்சன் மேடம் அவர்களுக்கும், சாந்தி கோபாலகிருஷ்ணன் மேடம் அவர்களுக்கும், எழுத்தாளர் கிருஷாங்கினி மேடம் அவர்களுக்கும், மாயா சந்திரசேகர் மேடம் அவர்களுக்கும் எங்களது பணிவான நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். சலங்கை பள்ளியின் சின்னத்தை வடிவமைப்பதிலிருந்து இன்று காலை வரை அனைத்து காணொளி புகைப்படங்களையும் சீராக நாம் காண்பதற்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்த நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உறுதுணையாய் நின்று எங்களின் நேரத்திற்கேற்ப தன்னுடைய இரவு உறக்கத்தையும் மறந்து உற்சாகமாக வழிநடத்தி மாணவிகளோடு மாணவிகளாய் என்னையும் அக்கா என்றே அழையுங்கள் என்று கூறி அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பு அக்கா நீரஜாவிற்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் மாணவர்களாய் எங்கள் நன்றிகளை செலுத்த அவருடைய மகளாய் இருந்தாலும் நானும் அவருடைய மாணவிதான் என்று ஒரு மாணவியாய் எங்களுடன் கைகோர்த்து செயல்குழு அமைத்து தனது பெரும் பங்களிப்பை தந்து அன்பு தங்கை காயத்ரி கிருஷ்ணாவிற்கும் எங்களது இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சிறப்பான நடனத்தின் மூலம் தங்களது பங்களிப்பை தந்த திரு பக்தன், சாத்விகா காயத்ரி இணையருக்கு எங்களது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது குருவின் பிறந்த நாளன்று நாம் ஜெயஸ்ரீ மேம் 50 என்ற குழு உருவாவதற்கு காரணமாய் நின்று இன்று இந்த குவியத்தில் இணைந்து முதல் நிகழ்ச்சியை சிறப்புற நடத்த தனது பங்களிப்பையும் ஆலோசனைகளையும் தந்த எனது அருமை தோழி தலியா சகாயராஜ் அவர்களுக்கு அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செயல்குழுவில் இருந்து தனது பங்களிப்பை தந்து உதவிய கிருத்திகா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் நமது குழுவில் உள்ள அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துணை நேரம் நாம் அனைவரும் குவியத்தில் இணைந்து சிறப்பாக இந்நிகழ்ச்சியை நடத்த காரணமாயிருந்த இவ்விழாவின் மணிமகுடம், பாரதியின் பராசக்தி, பாவேந்தரின் குடும்ப விளக்கு, கலை வாழ்வில் மட்டுமல்லாது இல்வாழ்விலும் இன்று பொன்விழா காணும் நமது குருவிற்கும் அவரது கணவருக்கும் நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்த வயதில்லை. அதனால் அவர்களது மலர் பாதம் பணிந்து நன்றிகளை மலர்களாய் அர்ப்பணிக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இது போல ஒரு இனிய நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் இதே போல சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல என்னுடைய humble wishes. And thank you Jayashree aunty for the wonderful time that you spent with us. I have nothing more to say than Shri Gurubhyo Namaha. Thank you guys. As I'm not computer savvy, I came down from Pondicherry here. Gayatri is doing everything. I don't know anything. I cannot do it. So that is it. So nice experience. Thanks a lot. இத்தனை பொறுமையா இருந்ததுக்கு all my other students whom I'm not able to see, to my relatives who are all way in this screen behind, I can't see. Thanks all of you. Thanks a lot. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.